பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு நம் தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 51, 16, 17 வசனங்களை தியானிக்கலாம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். Psalm 51, 16 and 17. For you do not desire sacrifice, or else I would give it. You do not delight in burnt offering. The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. These, O God, you will not despise. பாருங்கள், வேதம் சொல்கிறது, தேவன் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லையா? அவர் எதை விரும்புகிறாராம்? நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம். ஆம், ஒரு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய கிருபையை எண்ணி, ஆண்டவரே நான் பாவி, ஆனால் உம்முடைய கிருபையினால் என்னை தூக்கி நிறுத்தினரே என்று நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை தான் பலியையும் காணிக்கையை விட மேலானது என்று கர்த்தர் சொல்கிறார். அவருக்கு பூரணமாய் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கும் ஒரு வாழ்க்கை பலிகளை காட்டிலும் காணிக்கைகளை காட்டிலும் மேலானது என்று சொல்கிறார். அதே சங்கீதம் 40, 6, 7 வசனங்கள் இப்படியா சொல்கிறது. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். Psalm 40, 6 to 8. Sacrifice and offering you do not desire. My ears you have opened. Burnt offering and sin offering you do not require. Then I said, Behold, I come. In the scroll of the book it is written of me. I delight to do your will, O my God, and your law is within my heart. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. ஆம், அவருக்கென்று தன்னை பூரணமாய் அர்ப்பணித்து நொறுங்கின இருதயத்தோடு அவருடைய இரக்கத்தை கேட்டு வரும் மனிதர்கள் ஜெபமும் அவருக்கு பிரியமானது என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் வாசித்த 40ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தை செய்ய பூரணமாய் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் அல்லவா, அதுதான் தகன பலியும் காணிக்கை விட மேலானது என்று சொல்கிறார். ஒரு பக்கம் நம் வாழ்க்கையை உணர்ந்து நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்பதும் அவருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்பதுமே தேவன் எதிர்பார்க்கிற பலியும் காணிக்கும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நான் கரங்களிலே பலியையும் காணிக்கையும் அல்ல, என்னையே கொடுக்கிறேன். ரோமர் 12:1 சொல்லப்பட்டபடி என்னையே ஜீவ பலியாய் கொடுக்கிறேன். என் சுயம் சாம்பலாய் மாறட்டும். உம்முடைய சித்தத்தை செய்ய என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை படைக்கிறேன். என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம்.
பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ ஜனங்களின் வாழ்க்கையில அப்பா உமக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். நொறுங்கின இருதயத்தோடு பாவத்து நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு உம்முடைய ரட்சிப்பையும் உம்முடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் ஆண்டவரே ஒரு நொறுங்கின வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றும் வைராக்கியத்தோடு எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.